கன்னியாகுமரி பேச்சுப்பாறை அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் குழித்துறையில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட். பீட்டர் ஜெரால்ட், தற்போது போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள சூழலில் போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா? விவரங்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பருவமழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 2 தினங்களாக மாவட்டத்தில் விடிய மழை என்பது பெய்து இதன் காரணமாக மாவட்டத்தில் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, சிற்றாறு 2 அணைகள் நீர்வரத்து அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து திருப்பரப்பேரி நீர் கோதையாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து திருப்பரப்பேரியில் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 3வது நாளாக திருப்பரப்பேரியில் குளிக்க தடை என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குளித்தலை சப்பாத்து பாலம், உயர்மட்ட பாலம் கிடையாது, சின்ன பாலம். இந்த சின்ன பாலத்தில் பெரிய வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை, சிறு வாகனங்களை மட்டுமே சென்று இந்த பாலத்தில் யாரும் நடந்து சென்றால் அல்லது இருசக்கர வாகனங்களில் ஆட்டோகளில் சென்றால் உயிர் பலி ஏற்பட வாய்ப்புள்ளதை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம், காவல்துறையும் இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை நீடித்து வருவதால் இந்த தடை என்பது இன்னும் சில நாட்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.